ஹஸ்பண்ட் அவரோட விசிட்டேஷன் ரைட்ஸ விட்டு குடுத்துட்டு, அப்புறம் வந்து புள்ளைய பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? 6 ஜூலை கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்த ஒரு ஆர்டர்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 2024ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் ஆகியிருக்கு. மீடியேஷன் அப்போ செட்டில்மென்ட் மெமோ 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுல தெளிவா போட்டிருக்கு. அம்மா அதாவது அந்த ஒய்ஃப் கிட்ட தான் அ அவங்களோட 5 வயசு குழந்தையோட கஸ்டடி பெர்மனன்ட்டா இருக்கும்னு. அத அந்த அப்பாவும் வந்து அப்போ ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா, 1 வருஷம் கழிச்சு வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு ஃபேமிலி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி கோர்ட் வந்து ஜான் 2026ல வந்து விசிட்டேஷன் அலோவ் பண்ணி, அப்பாவ வந்து எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ்ல பாதிய ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு அகைன்ஸ்ட்டா அம்மா வந்து ஹைகோர்ட் போறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, மீடியேஷன்ல செட்டில்மென்ட் மெமோலயே இதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த அப்பா மேல உள்ள கிரிமினல் கேஸ கூட அதுக்காக நாங்க வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த செட்டில்மென்ட் மெமோ படி. போக அந்த குழந்தை பொறந்ததுல இருந்து, அந்த குழந்தைய வந்து பாத்துக்கிறதுக்கு ஃபைனான்ஷியலாவோ, எமோஷனலாவோ அந்த அப்பா வந்து பாத்துக்கிறதுக்கு எந்த எஃபோர்ட்டுமே எடுத்ததே கிடையாது. ஆ அவருக்கு வேற கல்யாணம் வேற ஆகிருச்சு. அம்மா தான் அந்த குழந்தையோட படிப்பு, ஹெல்த் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஆ ஹைகோர்ட்டும் ஆமா, செட்டில்மென்ட் மெமோவ பார்த்தா, அந்த அம்மா மெயின்டனன்ஸ் எதுவுமே கேட்கல. குழந்தையோட பெர்மனன்ட் கஸ்டடிய மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஃபேமிலி கோர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாம விசிட்டேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. அது செல்லாது அப்படின்னு சொல்லி, அந்த அப்பா கடமைய விட்டு குடுத்துட்டு, அப்புறமா உரிமைய வந்து கேட்க முடியாது அப்படின்னு ஆர்டர் குடுத்துருக்காங்க.